நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கஞ்சா போதையில் 8 பேர் கொண்ட கும்பல் இளைஞர் ஒருவரின் நெஞ்சில் மிதித்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட பகீர் காட்சி வெளியாகியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, என்ன நடந்தது? வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அடர்ந்த வணிக வளாகங்கள், தனியார் மருத்துவமனைகள், வங்கிகள், குடியிருப்புகள் பகுதிகள் இருக்கின்ற நிலையில இந்த பகுதியில 8 பேர் இளைஞர் கொண்ட கும்பல் நேற்று இரவு 10:30 மணி அளவில் சாலையில் நடந்து சென்றிருந்த ஒரு இளைஞரை தகராறு செய்து அவரை நடு ரோட்டில் போட்டு நெஞ்சு மேல் மிதிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றது. இதிலும் குறிப்பா சேலம் செல்லும் சாலையாக இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவில் போக்குவரத்தும் இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு ஒரு 10:30 மணி அளவில் ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் கஞ்சாக்களை பயன்படுத்தி நடுரோட்டில் நின்று தகராறு செய்து வந்தது. அருகில் இருக்கின்ற மருத்துவமனை செவிலியர்கள் அதே சமயத்தில் வணிக வளாகங்கள் இருக்கும் உரிமையாளர்களிடம் தகராறு செய்திருந்தனர். இந்த நிலையில சாலையில் நடந்து சென்ற 21 வயது இளைஞரை வம்பிற்கு இழுத்து அவரை சரமாரியாக தாக்கி கீழே, அதாவது சாலைக்கு அருகே இருக்கின்ற மண் தரையில் போட்டு நெஞ்சின் மேல் 8 பேர் கொண்ட இளைஞர்கள் நெஞ்சில வேகமாக உதைக்கிறாங்க. உடனடியா அந்த இளைஞர் அங்கவே மயக்கம் போட்டு விழுந்தனர். உடனடியா எடுத்து போய் ஆப்போசிட் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து சிகிச்சைக்காக சேர்க்கும் போது அங்க இருக்கின்ற மருத்துவர்கள் நாங்க எதுவும் சிகிச்சை எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால பக்கத்தில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனையில இந்த இளைஞரை கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவுல இந்த இளைஞர் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உடனடியாக இந்த இளைஞரை கொலைவெறி தாக்குதலுக்கு நடத்திய இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இவர்களிடம் எங்கு கஞ்சா வாங்கினாங்க, இவர்கள் எப்படி ஒரு குடியிருப்புகள் அடர்ந்த பகுதியில் கஞ்சாவை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விசாரிச்சு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.